ஒரு அழகான கிராமத்தில் மாடசாமி என்ற ஒரு துணி துவைப்பவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு உதவியாக ஒரு அப்பாவியான ஆடு இருந்தது. தினமும் துணிகளை சுமந்து சென்று வந்ததால் அந்த ஆடு நாளுக்கு நாள் இளைத்து சோர்ந்து போய்விட்டது. இதைக் கண்ட மாடசாமி அன்புடன் ஆட்டிடம் சொன்னார், "ஆடே, நீ இப்படி களைத்து போனால் எனக்கு கஷ்டம். அருகிலுள்ள மலைக்கு சென்று நன்றாக புல் மேய்ந்து கொழுத்துவிட்டு வா." ஆடும் மகிழ்ச்சியுடன் மலையை நோக்கி பயணம் தொடங்கியது. செல்லும் வழியில் ஒரு குள்ளநரி ஆட்டின் வழியை மறித்தது. "ஆடே, நான் உன்னை இப்போதே உண்ணப்போகிறேன்." ஆடு பயப்படாமல் அமைதியாக சொன்னது, "ஐயா, நான் இப்போது எலும்பும் தோலுமாக இருக்கிறேன். என்னை சாப்பிட்டால் என் எலும்புகள் உங்கள் வாயில் சிக்கிக்கொள்ளும். நான் மலையில் சென்று நன்றாக உண்டு கொழுத்து வந்த பிறகு நீங்கள் விருப்பப்பட்டால் என்னை சாப்பிடுங்கள்." குள்ளநரி சற்று யோசித்து, "சரி, போ" என்றது. முன்னே சென்ற ஆட்டின் வழியில் சிங்கம், புலி, கரடி என பல மிருகங்கள் வழிமறித்தன. ஆடு அதே புத்திசாலி பதிலை சொன்னது, "கொழுத்த பிறகு பார்த்துக்கொள்வோம்" என்று. அனைத்து மிருகங்களும் ஆட்டை விட்டுவிட்டன. ஒரு வழியாக ஆடு மலையை அடைந்தது. எங்கும் பச்சை பசுமையான புல்கள். ஆடு ஆனந்தமாக புல்களை மேய்ந்தது. நாட்கள் சென்றன. ஆடு நன்கு கொழுத்தது. மிக அழகான ஆடாக மாறியது. இனி என் முதலாளி மாடசாமியிடம் திரும்ப வேண்டும் என்று முடிவு செய்தது. கீழே செல்லும் வழியில் மிருகங்களை நினைத்து ஆடு ஒரு புத்திசாலி யோசனை செய்தது. ஒரு பெரிய பூசணிக்காயை எடுத்தது. அதற்குள் உட்கார்ந்து கொண்டு, "தும் தும் பிச்சக்கா, தும் தும் பிச்சக்கா, தும் தும் பிச்சக்கா, தும் தும் பிச்சக்கா" என்று சத்தமிட்டுக் கொண்டே உருண்டு செல்லத் தொடங்கியது. அந்த சத்தத்தை கேட்ட மிருகங்கள், "ஐயோ, புது மிருகம்" என்று பயந்து ஓடின. ஆனால் குள்ளநரி மட்டும் சந்தேகப்பட்டது. அது வழியில் ஒரு பெரிய கல்லை வைத்தது. பூசணி உடைந்தது. ஆடு வெளியில் விழுந்தது. "என்ன, என்னை ஏமாற்ற பார்த்தாயா?" என்று குள்ளநரி கோபமடைந்தது. ஆடு உடனே சொன்னது, "ஐயா, நான் 1 மாதமாக பல் துலக்கவே இல்லை. என் வாயில் நாற்றமிருக்கிறது. நான் கீழே சென்று பல் துலக்கி வந்த பிறகு நீங்கள் விருப்பப்பட்டபடி என்னை சாப்பிடலாம்." குள்ளநரி நம்பி சரி என்றது. இருவரும் மாடசாமி வீட்டிற்கு சென்றனர். ஆடு பல் துலக்க ஆரம்பித்தது. 1 மணி நேரம், 2 மணி நேரம், மாடையானாலும் முடிக்கவே இல்லை. அந்த நேரத்தில் வேலை முடிந்து வந்த மாடசாமி வீட்டில் நின்ற குள்ளநரியை பார்த்ததும் அதை அடித்து கொன்றுவிட்டார். ஆடு தன் புத்திசாலித்தனத்தால் உயிர் தப்பித்தது. மாடசாமியுடன் சந்தோஷமாக வாழ்ந்தது. உடல் பலம் இல்லை என்றாலும் புத்திசாலித்தனம் இருந்தால் எந்த ஆபத்தையும் வெல்லலாம்.